போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று கப்புள்ஸ் ஃப்ரெண்ட்லி. எஸ், இந்த படம் வந்து டேரக்ட் வந்து ஒரு தெலுங்கு படம். இந்த படம் வந்து தமிழில் டப் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த படத்தில் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கே போகாத ஒரு பையன் வந்துட்டு சென்னைக்கு வந்து சென்னையில் நம்ம கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கிடைக்காம அங்கேருந்து ஒரு ஒரு ரேப்பிட்டோ அந்த மாதிரியான ஒரு பைக் அதை வச்சு ஓட்டி, ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த இடத்துக்கு ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு வேற வழி இல்லாமல் இவங்களோட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படத்தோட ஒரு கதை. ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த படத்தோட எடிட்டிங் வெர்ஷன் வந்துட்டு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு லீனியராக விட்டுருந்தாங்கன்னா இந்த படம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னு தெரியல. படம் வந்துட்டு ஒரு ப்ரெசென்ட்ல போகும், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்ட் போகும், மறுபடியும் ஒரு ப்ரெசென்ட் ஒரு பாஸ்ட் அப்படி போயிட்டு இன்ட்ரோல் குமிச்சிருவாங்க. அப்படி கொண்டு போனதான் வந்துட்டு இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த படம் வந்துட்டு இந்த இருக்கிற ஹீரோ வந்து இவன் நல்லவனா கெட்டவனா, இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணணும், இல்லை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டில் உட்காந்துருக்கு நம்மளுக்கே வந்துட்டு ஒரு எண்ணத்தை வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. எஸ், யோகி பாபு அவங்க நடிச்சிருக்காங்க. அவரோட காமெடிஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு அதோட லவ் போர்ஷன்ஸும் சரி, ஒரு சென்டிமெண்டல் போர்ஷனும் சரி, இந்த படம் வந்துட்டு ஒரு டப்புடு படம் மாதிரியே தெரியல. டப்பிங் வந்து ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. படம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டு வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுருந்துருக்கலாம். பட் ஹாலிவுட்டில் ஒரு படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகி அந்த படத்தை வந்து ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணாங்க. நம்ம சுஷாந்த் சிங் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு டச் வந்து இந்த படத்தில் வந்து இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் ஏமாத்துச்சே தவிர இந்த படம் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பாய்.